இன்றைய ஆத்மீக தேன். 89வது சங்கீதம் 26வது வசனம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தெய்வம், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் தாவீதை போல இவ்வறிக்கை செய்யும் பொழுது நம்மை தேவன் தம்முடைய முதற் பேரான வரிசையில் வைத்து மகா உயர்ந்தவனாக நிலைநிறுத்தி தம்முடைய கிருபையை என்றென்றும் நமக்கு காத்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அதன் சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை வழி நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். ஆனபடியால் இந்நாளிலும் நம்முடைய பரிசுத்த கரத்தை உயர்த்தி பரத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுத்து இவ்வறிக்கை செய்வோமா? என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே என் தகப்பனும் என் தெய்வனும், என்னை எல்லா தீங்குகளிலிருந்தும் ரட்சிக்கும் கன்மலையுமாய் இருக்கிறீர். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்மை தவிர எங்களுக்கு தெய்வமோ இரட்சகரோ இல்லை. நீர் ஒருவரே எங்களுடைய தகப்பனும் எங்களுடைய இரட்சண்யத்தின் கன்மலையுமாய் இருக்கிறீர். ஆனபடியால் இந்த பொல்லாத உலகத்தில நோய் நொடியும் எங்கும் மரண பயமும் பீதியும் நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்துல நீரே எங்களுடைய தகப்பனாய் இருந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி தாவீதுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.